சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. நீங்க யாரு? ஐயா நான் பொண்ணு வீட்டுக்காருங்க. ஓ, பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்களா? இல்லைங்க, பொண்ணுக்கு வரன் தேடி வந்திருக்கேன். அப்ப பொண்ணு வீட்டுக்காரன்னு சொல்லாதீங்க, பொண்ணுக்கு வரன் தேடி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. மன்னிச்சுங்க, நான் பொண்ணுக்கு வரன் தேடி வந்திருக்கேன். என்ன எதிர்பார்க்கறீங்க? மாப்பிள்ளை தான். அது தெரியும் தம்பி, பொண்ணுக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறேன். மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும். பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க? பொண்ணு 2 டிகிரி முடிச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வீட்டுல இருக்காங்க. வெயில இருக்கன்னு வீட்லயே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஓ, வேலையை கேக்குறீங்களா? ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க. சரி. ஆமாங்க. இவங்க கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஓ, அதை விட அதிகமா சம்பாதிக்கிற மாப்பிள்ளை வேணும். அப்போ ஐடி கம்பெனிலே பாத்துருவோம். அதுதான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இருக்கட்டுங்க. வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? ஐயா, இவங்க 2 டிகிரி முடிச்சிருந்தனால மாப்பிள்ளை குறைஞ்சபட்சம் 4 டிகிரி முடிச்சிருக்கணும். இவங்க 1.5 லட்சம் சம்பாதிக்கிறதுனால மாப்பிள்ளை குறைஞ்சபட்சம் 2.5 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கணும். அப்புறம் ஒன்றும் என் பொண்ணு பெருசா ஆசைப்படலைங்க. ஒரு 100 சவரன் அவங்க போகணும் எங்க பொண்ணுக்கு. அது மட்டும் இல்லாம எங்க பொண்ணுக்கு வெளியில போனா வெயில் ஒத்துக்கிறது இல்ல. கார் வச்சிருக்கணும். மாப்பிள்ளை வீட்டுல 2 கார் வச்சிருக்கணும். மினிமம் 2 காருங்க. 2 காரு? சிட்டிக்குள்ள போறதுக்கு சின்ன காரு, வெளியே போறதா பெரிய காரு, ஒரு 9 சீட்டட் இருக்கிற மாதிரி. ஏன்னா ஃபேமிலி எங்க போனாலும் நான் பொண்ணுக்கு அண்ணன், எங்க அப்பா, எங்க அம்மா, என் தங்கச்சி, எல்லாம் ஃபேமிலி. ஆமா. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கூட யாரும் வர வைக்கணும். யாருமே வரக்கூடாது. மாப்பிள்ளை இஷ்டப்பட்டா வரலாம். அப்படி டூர் போனோமா அது மாதிரி. பொண்ணு 2 டிகிரி படிச்சிருக்கு. ஆமா, நீங்க 4 டிகிரி படிச்சிருக்க மாப்பிள்ளை வேணும்னு கேக்குறீங்க. ஆமாங்க. இந்த காலத்துல 2 டிகிரி படிக்கிறது அப்படின்றது பெரிய குதிரை கொம்பு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க 4 டிகிரி கேக்குறீங்க. இருந்தாலும் அது பாத்திரலாம். அது ரொம்ப சந்தோஷம். பாத்திரலாம். ஆனா கார் 2 கார் கேக்குறீங்க. கண்டிப்பா. அது கொஞ்சம் ஓவரா தெரியலையா உங்களுக்கு? தெரியலங்க. முதல்ல என் பொண்ணு என் தங்கச்சி 3 காரா கேட்டு இருந்தது. இப்பதான் குறைச்சி 2 கார் வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்கீங்க. அதனால எங்களுக்கு ஹாப்பி. பொதுவா என்னன்னாக்கா பொண்ணு வீட்டுலதான் இதெல்லாம் செய்வாங்க. மாப்பிள்ளை கெத்தா உட்காந்துட்டு போவாங்க. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் தலைகீழ இருக்குது அப்படின்றது தான் ஒரு சின்ன யோசனையா இருக்கு. இல்லங்க, இப்பதான் வரதட்சணை யாருமே கொடுக்க கூடாதுங்க. வரதட்சணைன்னு பேரு சொல்லாம பொண்ணு வீட்டுல இருந்து கார் கொடுப்பாங்க, மாப்பிள்ளைக்கு வீடு சொந்தமா அதெல்லாம் தாங்க. அது கூட இப்ப நாங்க எங்க சைட்ல, ஏன்னா பொண்ணு நல்லா வெல் செட்டில், நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா ஒர்க் பண்றாங்க. அதனால கேக்குறேன். முக்கியமான விஷயம், எங்க வீட்டுல நான் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சிய கண்டிப்பா அவர் அடிக்க கூடாது. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அடிவா. ஆனா என் தங்கச்சி அடிப்பா. அதை நீங்க பெருசு பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையா எனக்கு வேணும். நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எப்படியோ உங்க தங்கச்சிக்கு முடிஞ்சா ஸ்ட்ரெயிட்டா 60ஆம் கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கியூல நிக்கிறாங்க. ஆனா இங்க உங்க மூலியமா வந்தாமே அப்படியே நம்ம இடம் அப்படி ராசியான இடம் அதுக்காதான். இல்ல, நீங்க கேட்டதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு அப்படியே தோணிருச்சு. சரி, முயற்சி பண்ணுவோம். சரிங்க, முயற்சி பண்ணுவோம். நம்மளுக்கு ஃபீஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல? கட்டிட்டு தானே உள்ள வர வச்சுக்கிறீங்க. ஆபீஸ்ன்னு சொன்னீங்க, வீட்லயே உட்கார வச்சுக்கிறீங்க. அது நமக்கு வீடு ஆபீஸ் எல்லாமே ஒண்ணுதான். நம்ம செய்யும் தொழிலே தெய்வம்னு வாழ்ற ஆளு. அதனால எந்த இடத்துக்கு போனோம் சாமி போட்டோ வச்சு கற்பூரம்லாம் ஏத்த உங்க வச்சிருக்க பாருங்க. ஓ, என்னது? மீன், ஆமை. ஆமா, இதுதான் வாஸ்துப்படி. மீனும் ஆமையும் இருந்தாலே போதும், எந்த தொழிலா இருந்தாலும் ஓஹோன்னு வரும். மீன், ஆமை. மீன், ஆமை. ஆமை வேற ஏதாவது சொல்லுவாங்களா? அது என்னது? இந்த ஆமை இருக்கலாமா? இந்த ஆமை இருக்கலாம். ஆனா முயலாமை இருக்கக்கூடாது, கல்லாமை இருக்கக்கூடாது, இல்லாம இருக்கக்கூடாது, அப்படிலாம் சொல்லி இருப்பாங்க. இதை வச்சு அது தேவையில்லையா? தேவை இப்ப என்ன அப்படின்னா, தொழில் நல்ல சுபிட்சமா இருக்கணும்னா அதுக்கு வாஸ்து சம்பந்தப்பட்ட ஆமையும் மீனும் இருக்கிறது ரொம்ப நல்லது. மீன் வாஸ்துன்றீங்க, ஆனா வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்களா? நாங்க சாப்பிட்றதில்ல. நன்றிங்க. எனக்கு இப்போ அந்த இது பார்த்து கொடுத்து கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி 4 டிகிரி முடிச்ச 2 கார் இருக்கக்கூடிய அருமையான மாப்பிள்ளை உங்களுக்கு அமைவாங்க. வந்ததற்கு நன்றி.